இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தையோட பேச்சுக்கு மதிப்பில்லைங்கிறது தான் அவங்களோட கோவம். நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? இப்ப பாத்தியா, அவங்க வேண்டான்னு சொல்லியும் நீயும் மாமாவும் வற்புறுத்தினதுனால தானே நான் கையெழுத்து போட்டேன். அது இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பாரு. இங்க பாரு மாயா, அவங்களுக்கு தான் நம்ம எதுக்காக பண்றோம்னு புரியல. உனக்குமா புரியல? என்ன சீனு நீ? எனக்கு புரியறது முக்கியம் இல்ல, அவங்களுக்கு புரியணும். அந்த கடையையும் அதுல வர வருமானத்தையும் நான் எடுத்துக்கிட்டு எங்கேயும் ஓட மாட்டேன்னு அவங்களுக்கு புரியணும் சீனு. நீதான் என்னோட உலகமே, உனக்காக தான் நான் இருக்கேன். நான் பண்றது எல்லாமே உனக்காக தானே, அது அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு புரியலன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க வேணும்னே தான் அப்படி எல்லாம் பேசுறாங்க மாயா. உன் மேல இருக்கிற கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கோவப்படலடா, நீ பண்ண தப்பு அந்த மாதிரி. நான் என்ன மன்னிக்கவே முடியாத குத்தமா பண்ணிட்டேன்? இது ஒரு சாதாரண விஷயம். இங்க பாரு, எங்க அம்மாவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? 2 நாள்ல நான் போய் பேசினா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மாசம் எப்படியும் நமக்கு ஒரு 10 லட்சமாவது வருமானம் வரும். அதுல ஒரு 2 லட்சத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா மனசு உருகி நம்மள மன்னிச்சிடுவாங்க மாயா. என்ன பேசுற சீனு நீ? அவங்க என்ன பணத்துக்காகவா சண்டை போடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க உரிமைக்காக தான் கோவப்படுறாங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற உரிமை எங்க என்னால இல்லாம போயிடுமோன்னு கோவப்படுறாங்க. இது புரியாம 2 லட்சம் கொண்டு போய் கொடுத்தா மன்னிச்சிருவாங்கன்னு சொல்ற?